ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிகாஸ் ஆல்ரவுண்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது தாம்பூ ஸ்டிச். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான். இனி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃபில்லிங்காக தான் வரும். ஸோ எந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தாம்பூ ஸ்டிச்சை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா, மெயின் நம்மளுக்கு ஒரு ஹியூமன் ஃபேஸோ இல்லை நம்ம ஒரு பெரிய சப்ஜெக்ட் எதையாவது நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம இந்த தாம்பூ ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். நம்ம செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம ஃபில்லிங்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதும் பெரிய இமேஜாக எடுத்து பண்ணுங்கள். அதாவது ஒரு ஹியூமன் ஃபேஸ் இல்லை அப்படின்னா கார்ட்டூன்ஸ் எல்லாமே ஒரு A4 சைஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்து பண்ணணும். ஒரு தீமாக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஸோ சங்கடம் பார்க்காம பெருசாக எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு திலகம் ஷேப் போட்டிருக்கேன். அதுக்கு நான் இப்போ சுற்றிலும் அவுட்லைன் நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த பிக் எடுத்தாலும் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபில்லிங் கரெக்டாக வரும். நான் இப்போ நாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போது நான் இந்த திலகம் ஷேப்பை நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு சப்ஜெக்டையும் இந்த ஃபில்லிங் கொடுக்கும்போது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த சுற்றி நம்ம ஃபில்லிங் கொடுக்கறது அது ரொம்ப ராங்கான டிசிஷன். ஸோ ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் இந்த திலகம் ஷேப்பை நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பாதியை ஃபில் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு இன்னொரு பாதியை பண்ணணும். அப்போ தான் கரெக்டான ப்ரொசீஜர். நீங்கள் சுற்றி எல்லாம் பண்ணிடாதீங்க. நம்ம நார்மலாக போடுற செயினை விட இதுக்கு சின்ன சின்ன செயினாக தான் போடணும். அப்போ தான் அந்த ஃபில்லிங் கரெக்டாக வரும். நீங்கள் ஒரு பக்கம் டேர்னிங் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னாலும் கரெக்டாக வரும். போட்டு நான் இந்த மாதிரி அந்த அவுட்லைனில் ஒரு சின்ன லாக் போட்டு திருப்பிக்கிறேன். நம்ம ஏற்கனவே போட்ட அவுட்லைன் செயினில் தான் சின்ன குட்டி லாக் போட்டு நம்ம திருப்பணும். சப்போஸ் இப்போ நம்ம போடும்போது ஏதாவது கேப் விழுகுது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங் போடும்போது நம்ம நெருக்கமாக போடுற இடத்துல கேப் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமாக மட்டும்தான் இந்த ஃபில்லிங்கை நம்ம செய்யணும். கேப் கீழே இருக்கிற கிளாத் வெளியில் தெரியக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் போட்டதில் கொஞ்சம் கேப் விழுந்திருக்கு. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, நான் குட்டி லாக் போட்டு நான் திருப்புறேன் இல்லையா, அப்போது அந்த செயினை கொஞ்சம் தள்ளி விட்டு ஊசி முனையால் கொஞ்சம் தள்ளி விட்டு
நான் வந்து மறுபடியும் செயின் போட ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னோடய கேப் வந்து அந்த இடத்துல ஹைட் ஆயிரும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேப் வருது அப்படின்னா அடுத்து போடுற செயினில் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த நூலை தள்ளி விட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையே சரி பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலும் உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிடுறேன். இதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இமேஜ் A4 சைஸில் பெரிய இமேஜாக பிரிண்ட் அவுட் எடுத்து தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அப்போ தான் இது ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஃபில்லிங் கொடுக்கும்போது த்ரெட் வந்து பிசிறு தட்டக்கூடாது, நூல் அந்து போகக்கூடாது, ஹோல்ஸ் விழுக்கக்கூடாது. அப்போது நம்ம இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நாம் எடுக்கிற பிக்சர் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்கணும், அதில் நிறையா ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு பிசிறு தட்டாமல், ஹோல்ஸ் விழுகாமல், நூல் அந்து போகாமல் நம்மளால் வேலை செய்ய முடியும். ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சங்கடப்படாமல் ஒர்க்கு பெருசாக எடுத்து பண்ணுங்கள். இப்போது இந்த இதில் ஃபஸ்ட்டு ஆஃப் மட்டும் நான் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத காமிச்சிட்றேன். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சீக்கிரம் முடிக்கணுமேங்கிறக்கோசரம் பெரிய பெரிய செயினாக எடுத்து போட்டுறாதீங்க, சின்ன சின்ன செயினாக தான் போடணும். நான் லாக் போட்டு நான் முடிச்சிட்டேன். மீதி ஆஃபை ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இது முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு நம்ம நாட் போடக்கூடாது, அப்படியே அதை சுற்றி அவுட்லைன் மறுபடியும் நம்ம செயின் ஒரு லேயர் கொடுக்கணும். நம்ம செயின் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஷேப்பு. ஸோ இது இந்த செக்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணாமல் செய்யணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாட் போட்டு நான் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட் போட்டது மட்டும் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும் இந்த நூல். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸ்லேயே ஒர்க் பண்ணாலும் அது இந்த மாதிரி தூக்கிட்டு இருந்தால் அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்னா ஒன்றுமே இல்லைங்க, இந்த நீடியில் வச்சு நம்ம அடியில் குத்தி அந்த நூலை கீழே இழுத்து விட்டாலே போதும். அந்த நூலை வந்து நம்ம அந்த ஹூக்கில் மாட்டி கீழே இழுத்து விட்டு கையில் ஒரு தடவை மறுபடியும் கீழே இழுத்து விட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு நூல் கீழே போயிடும், மறுபடியும் மேலே வராது. ஸோ ப்ளவுஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இடையில டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.